அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 17ல் இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 16 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்குண்டான பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி ஒன்றுலேருந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி என்ன? இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படுற விதி விதி 32, ஓகேங்களா? இதை எக்ஸாமில் வேறு மாதிரியும் கேட்பாங்க, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது தகுதி என்ன? இந்தியாவில் குறைந்த அளவுக்கு, அதாவது வாக்குரிமை பெறும் தகுதி அப்படின்னா 18 வயது நிரம்பி இருந்தால் உங்களுக்கு வந்துடும். அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறை, 4வது செய்தித்துறை. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி என்ன? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி 30. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்ன? இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறதால அந்த 7 அப்படின்னு இருக்குது. பட் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது 8, ஓகேங்களா? கரண்ட்டில் இருக்கிறது 8 இருக்குது. சில பேர் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, அது 9 கிடையாது, 8 தான், ஓகேங்களா? அடுத்தது, பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. 1956. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் 3 வகையான நகராட்சி அமைப்புகளை அமைய வழிவகை செய்தது? ஸோ நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரத்துக்கு எந்த சட்ட திருத்தம் உதவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தம். எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றிருந்தது? எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியல் அமைப்பை பெற்றிருந்தது? விதி 370. விதி 370. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 19, ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை 19ஆம் ஆண்டு நிகழ்ந்துச்சு, ஓகேங்களா? சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5 அந்த கலவரம் நடந்துச்சு. சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது 1923 ஜனவரி 17 தொடங்கினாங்க. ஏன்னா அந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் காந்தி கைது செய்யப்படுறாரு. ஸோ அதன் பிறகு இந்த கட்சி தொடங்கப்படுது. தண்டி யாத்திரை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1930. ஸோ அதுக்கப்புறம் காந்தி விடுதலை ஆகிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் எது? இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் எதுனா ராட்க்ளிஃப் ஆணையம். ராட்க்ளிஃப் ஆணையம். கீழ்கண்டவற்றுள் எது நவீன அரசு? கீழ்கண்டவற்றுள் எது நவீன அரசுனா மக்கள் நல அரசு தான் நவீனம், இது எல்லாமே பழையது. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு அப்படின்னா ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு. மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் என்ன? மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனைகள். வேலைவாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனைகள். 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்னா அண்ணாதுரை, ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத ஷரத்து எது? கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத ஷரத்து எது? விலங்கு வதை விடுதலை தடை செய்தல் தான் இல்லாத ஷரத்து, ஓகேங்களா? ஸோ இப்போ போன கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் கேட்குறது 2வது தமிழ் மாநாடு, ஓகேங்களா? ஸோ
இங்கே நடந்த 2வது மாநாடு கேட்கல, மொத்தமாக 2வது மாநாடுன்னு கேட்டிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய நீதித்துறை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது. இந்திய நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமான ஒரு அமைப்பு தான். 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை நடத்தியவர் யார்னா CN அண்ணாதுரை. உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார்? உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்க முறையின் அடிப்படையில் ஒத்துப்போவது எது? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்க முறையின் அடிப்படையில் ஒத்துப்போவது எது அப்படின்னா கீழே கொடுத்துக்கிறதுல உச்சநீதிமன்ற நீதிபதி தான். உச்சநீதிமன்ற நீதிபதி. பாராளுமன்றத்தின் ஒரு நிமிஷம் தொண்டை கட்டிச்சு. பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் என்ன? சாதாரண மசோதா தான். ஓகேங்களா? பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது எங்கே? பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது மக்களவையில். இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விளக்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விளக்கமாக சொல்லுதுன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது. மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது. நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா விதி 323A. விதி 323A. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சம்பளம் சம்பந்தமாக. ஓகேங்களா? ஆளுநருக்கு இந்திய தொகுப்பு நிதியத்திலிருந்து வருது, குடியரசுத் தலைவருக்கு இந்திய தொகுப்பு நிதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தொகுப்பு நிதியத்திலிருந்து வருது. இதில் தவறாக யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஆளுநருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து வராது, அது மாநில அரசு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது யார்? இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம் தான். இந்தியாவில் முதன்முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? இந்தியாவில் முதன்முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? சென்னையில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. சென்னை தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1800 பீரியட்ஸ். மாநில பொது கணக்காய்வு குழு கூட்டம் யாரால் கூட்டப்படுகிறது? மாநில பொது கணக்காய்வு குழு கூட்டம் யாரால் கூட்டப்படுது? தலைமை கணக்கரால் கூட்டப்படுது. தலைமை கணக்கரால். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன்முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன்முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் தொடங்கியிருக்காங்க. தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? தேசிய கீதோட பாடலோட நேரம் எவ்வளவு நேரத்தில் பாடி முடிக்கணும் அப்படின்னா 52 வினாடிகளில் பாடணும். 52 வினாடிகளில் பாடி முடிக்கணும். ஸோ நம்ம சில காலங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 54 வினாடி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், அது தவறு. ஸோ 52க்குள்ளே நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ காலங்காலமாக 54 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் 52 வினாடிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சரியான விடையும் கூட. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.